பதவிக்காக தாவிக்கவினரிடையே கோஷ்டி மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நள்ளிரவில் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே மோதலானது ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவிக்காக இந்த கோஷ்டி மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் தொடங்கிய வாய் தகராறு கைகலப்பில் முடிந்திருக்கிறது. இந்த இருதரப்பு மோதலில் காயமடைந்து 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவிக்க நிர்வாகிகள் நியமிக்கப்படாததே மோதலுக்கு காரணம் என தகவல் கிடைத்துள்ளது. இருதரப்பினரும் அளித்த புகாரை ஏற்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதவிக்காக தாவிக்கவினர் இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நள்ளிரவில் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே மோதலானது ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. முதலில் வாட்ஸ்அப்பில் தொடங்கிய வாய் தகராறானது கைகலப்பில் முடிந்துள்ளது. இருதரப்பு மோதலில் காயமடைந்ததாக 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவிக்க நிர்வாகிகள் நியமிக்கப்படாததே மோதலுக்கு காரணம் என தகவல் தெரியவந்துள்ளது. இருதரப்பினரும் அளித்த புகாரை ஏற்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதவிக்காக தாவிக்கவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. முதலில் வாட்ஸ்அப்பில் தொடங்கிய வாய் தகராறானது கைகலப்பில் முடிந்திருக்கிறது. இருதரப்பு மோதலில் காயமடைந்து 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவிக்க நிர்வாகிகள் நியமிக்கப்படாததே இந்த மோதலுக்கு காரணம் என தகவல் தெரியவந்துள்ளது. இந்த இருதரப்பினரும் அளித்த புகாரை ஏற்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனா இப்ப மறுபடியும் இப்போ ஒரு மாசமா போஸ்டிங் போட்டுக்கிட்டு அவன் ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டு போஸ்டிங் யார் போடுறான்? போஸ்டிங் மேலிடம் தானே போடுவாங்க. போஸ்டிங் எங்களுக்கு தான் சொன்னாங்க. போஸ்டிங் அவனுக்கு கிடையாது. ஏன்னா ரவுடி லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி அவனுக்கு கிடையாது. வீட்டுல ஒரு ஆளுக்கு பதவின்னு சொல்லி அது வீட்டை மட்டும் பதவி அவனுக்கு கிடையாது. இஷ்டம் தான் இருக்குன்னு பொதுச் செயலர் எங்க முன்னாடி தான் எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க. எங்க மாவட்ட செயலர் முன்னாடி சொன்னாங்க. எல்லாரும் முன்னாடியே சொன்னாங்க. அது நிர்வாகி எல்லாமே இருந்தாங்க. சொல்லி இப்பதான் ஒரு மாசமா மறுபடியும் போட்டுக்கிட்டு தீர்ப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எவ்வளவு சொல்லி கேட்கவும் இல்லை. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு பதிவு போட்டு இந்த பையனை நடந்தாங்க. வீட்டுல போய் நாங்க என்னன்னு கேட்க போகும்போது எங்களை அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்களா? எங்களுக்கு பாசிட்டிவ் ரெக்கார்டா போஸ்டிங் போட்டிருக்காங்களா? வாய்மொழி சொன்னது என்ன மொழியை இளைஞர் பாதுகாப்பு சொல்றீங்களா? எனக்கு என்ன போஸ்டிங்? இளைஞர் அமைப்பாளர், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர். அவங்க 2 பேருக்கு போஸ்டிங் தான் இல்ல. அவங்க எனக்கு இல்ல, இணை அமைப்பாளர் போட்டு தமிழ் நகர இளைஞர் 3 பேரும் போஸ்டிங் போட்டதுனால நம்ம தான் அமைப்பாளர் தானே போடணும். அதனால நாங்க செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வீட்டுக்கு போட்டுட்டு அவன் புதுச்செல்லாம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னதுதான். அவனுக்கு அக்யூஸ்டா இருக்கனால அவனுக்கு கிடையாது. அதான் பிரச்சனை. இந்த வாட்ஸ்அப் குழுல ஏதோ வாட்ஸ்அப் குழுல நாங்க இளைஞர் அமைப்பாளர் போடுறோம். பதில் அவங்க 4 இளைஞர் அமைப்பாளர் போடுறோம். அப்படியே வார்த்தை வந்துகிட்டே இருக்கும்போது தம்பி தான் அக்யூஸ் மேலேயே ஒரு லிஸ்ட்டை போடுறாப்புல. அதுதான் அவன் வீட்டுல போய் மிரக்கலாம். நீ எப்படி போட போச்சு, நான் அக்யூஸ் நீ எப்படி போய் அவங்க வெட்டிட முடியல தேவையான போனவங்க கெட்ட பேசி அவங்க அப்போ இருக்காங்க. பதில் நான் என்ன கேட்கும் போது அதிமுக கிட்ட வாங்கிட்டோம்னா அங்க போகணும். அங்க போன 5 பேர் சேர்ந்து பேச்சுவார்த்தைலாம் போனோம். ஆனா பேச்சுவார்த்தை போன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் தான். இது அவங்க காயம். ஆமா, காயம். சுரேஷன் அவரோட பதிவு நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தேன். அவர் மேல என்னென்ன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இந்த டீடைல்ஸ் கிடைச்சிருந்தது. அந்த குரூப்ல பதிவிட்டு என்னென்ன டீடைல்ஸ் கேட்கறதுக்குள்ளார அந்த பதிவை பார்த்த உடனே என் வீட்டுக்கு என்ன தகாத வார்த்தையில திட்டிட்டு நான் வீட்டுக்கு கீழே தான் நிக்கிறேன், நீங்க எத்தனை பேருக்கு கீழே இறங்கிவா அப்படிங்கிற மாதிரி கொலைமாத்தல் விட்டாரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பதவிக்காக தாவிக்கவினரிடையே கோஷ்டி மோதலானது ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில தாவிக்கவினரிடையே இந்த கோஷ்டி மோதலானது எதற்காக ஏற்பட்டது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. தூத்துக்குடி மாவட்டத்துல 6 சட்டமன்ற தொகுதி உள்ளது. இதுல தமிழக வெற்றி கழகத்துல முறையாக இதுவரைக்கும் யாருக்கும் பொறுப்புகள் அறிவிக்கப்படாமல் உள்ளது.
இதனால் அந்த கட்சி நிர்வாகிகள் தனித்தனியாக அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமங்கலி ராஜா என்பவர் தலைமையிலான அணியினருக்கும் சுரேஷ் என்பவர் தலைமையிலான அணியினருக்கும் இடையே பிரச்சனை நிலவி வந்தது. தொடர்ந்து இரு தரப்பினரும் வாட்ஸ்அப், பேஸ்புக் என சமூக வலைதளங்களில அடிக்கடி வார்த்தை போர் சண்டை போட்டு வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில சுமங்கலி ராஜா அணியை சேர்ந்த மனோஜ் என்பவர் சுரேஷ் பற்றியும் சுரேஷ் மீது உள்ள வழக்குகள் பற்றியும் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் மனோஜ் வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக கூறப்படும் நிலையில இந்த பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரும் நள்ளிரவுல கதிரேசன் கோவில், அதாவது கோவில்பட்டியில் உள்ள கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள மண்டபம் அருகே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதுல சுமங்கலி ராஜா தரப்புல அவர் உட்பட 3 பேரும், சுரேஷ் தரப்புல சுரேஷ் உட்பட 3 பேரும் காயமடைந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து சுமங்கலி ராஜா கூறும்போது, வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தன்னை செயல்பட வாய்மொழி உத்தரவிட்டதன் பெயரில் தான் செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் சுரேஷ் மனைவி சத்யாவுக்கு மட்டும் பதவி வழங்கப்படும், சுரேஷ் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால அவருக்கு பதவி கிடையாது என்று பொதுச் செயலாளர் சொன்ன பிறகும் தொடர்ந்து தன்னை இளைஞரணி நிர்வாகி என்று போட்டு வந்தார். இதனால் வாட்ஸ்அப்ல இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில தனது அணியை சேர்ந்த மனோஜ் என்பவர் சுரேஷ் மீது உள்ள வழக்குகள் குறித்து பதிவிட்டதற்கு அவரை மிரட்டினார். இது குறித்து கேட்க சென்ற எங்களை சுரேஷ் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் அடித்து உதைத்ததாக அவர் தெரிவித்தார். இது குறித்து சுரேஷ் கூறும்போது, தன்னை பற்றியும் தனது சொந்த வாழ்க்கை பற்றியும் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டதால் இது குறித்து கேட்க சென்ற போது தங்களை சுமங்கலி ராஜா தரப்பினர் தாக்கியதாகவும், இதனை வீடியோ எடுத்து தனது மனைவி சத்யாவின் செல்போனையும் பிடுங்கி உடைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரிடமும் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.